நான் ஜின்னுன்னொன்னே ஏதோ புட்டின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க. ஆமாம், இது வேறு கதையாக இருக்கும் போல இருக்கு. உதயகுமார் சார் வந்து என்ன சார், குட்டிமா சாங் அது, குட்டிமா சாங் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம், சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம். உதயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சாங் ரசிப்பார். அவர் அப்டேட்டில் இருக்கார். செருமணி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னார். இப்போ நானே அதை கற்றுக்குறேன். கதாநாயகை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம், அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னு. இப்போ தான் தெரியுது ஏன் ரோஜா மேடை செலக்ட் பண்ணாங்கன்ட்டு. அவங்க சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பு உள்ளதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. படத்துக்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் செலக்ட் பண்ணிட்டார். இப்போ எந்த அளவுக்கு அவங்க சிரிப்பு கவர்ந்துருக்கு பாருங்கள். செல்வமணி சாரை பற்றி ஒன்று இப்போ என்ன, இப்போ நிறைய இப்போ பரபரப்பாகவும் படபடப்பாகவும் என்ன இப்படி டென்ஷனில் இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அவர் முதல்ல இயக்குனர், எங்கள் இயக்குனர் சங்கத்தில் தான் செக்ரட்டரியாக இருந்தார். அப்புறம் தலைவரானார். அதுக்கப்புறம் பெப்சி தலைவராகிட்டார். பெப்சி தலைவரானாலும் ஏதாவது மீட்டிங் போகிறோம், ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க. அப்போ போம்னு கேட்பார், நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்க அம்பார். சார் நம்ம சங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் வரேன் சார். நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோம் தான் அப்போ கேட்பார், நம்ம சங்கத்துலேருந்து யார் வராம்பார். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் நம்ம சங்கம் பாரு. இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு, ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள். ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம். நான் திட்டு வாங்கியிருக்கேன். என்னை விட அதிகம் திட்டு வாங்க உதயகுமார் சார் தான். அண்ணே சும்மா இருக்கேன் பாரு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தயாரிப்பு சப்போர்ட்டாக பேசுவார். ஒவ்வொரு வாரத்துலேயும் தயாரிப்பு நம்மளோட அக்கறையில் தான் அவர் எங்களையும் கிடச்சிருக்காரு. அவரோட எல்லாம் பேசியாச்சு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி பண்ணியாச்சு, எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும். நான் நைட்லாம் படித்து பார்க்குறோம், உதயகுமார் சார் படித்து பார்க்குறாரு. நைட்டு நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டார். நானும் ஓகேன்ட்டோம். மறுநாள் மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தயாரிப்பு சங்கத்தில் போய் நாங்கள் கையெழுத்து போடணும்ட்டு. காலையில் தேங்கி சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் சார்ன்ட்டு. டக்குன்னு கோவம் வந்துச்சு. உங்கள் சங்கத்தை நீங்களே பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் நம்ம சங்கம்னாரு, திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, மனசு கஷ்டத்தை உதயகுமார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். உதயகுமார் சாருக்கு எடுத்தார். என்ன தம்பினார். இல்லை சார், இந்த மாதிரி நாளைக்கு கையெழுத்து போடணும்னு செல்வன் சொன்னேன். சொல்லும்போது சொன்னார், உங்கள் சங்கத்தை நீங்களே பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு. இப்போ தான் போன வச்சான். அதே டைலாக் இவர் சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இவர் பேசியிருக்காரு உதயகுமார் சார். அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷம். உதயகுமார் சார் செல்வன் சார் திட்டு வாங்கியிருக்காரா, ஓகேப்பா. எனக்கு அந்த மன கஷ்டம் அப்படி பறந்து போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, தயாரிப்பாளர்கள் இருக்க வேண்டும். முழுக்க தயாரிப்பாளர்கள் அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார். இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லை, எங்கள் சங்கத்து கூட மேக்கப் யூனியன் வந்திருக்கோம், காஸ்டியூம் யூனியன் வந்திருக்கோம். எல்லாருமே நான் கூட பார்த்தோம். அங்கே எல்லாருமே எங்களை தான் அடக்குனார். அவர் எங்களை தான் திட்டினார். தொழிலாளர்களை தான் இரு சும்மா இருங்க அன்பார், உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு பிடிச்ச தெருவு நிற்கிறதா பாரு. இந்த மாதிரி முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கஷ்டம்னா, யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று நாங்கள். ஆனால் இன்றைக்கி அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்றைக்கி அவர் பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிருக்கோம்னா, இங்கே நீதியரசர் இருக்கார்.